காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஆராதனை விழா மதுரை எஸ் காலனியில் உள்ள அனுஷத்தின் அனுக்கிரகம் அமைப்பின் நிறுவனர் நெல்லை பாலு ஏற்பாட்டில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், இந்து மக்கள் கட்சி மதுரை மாவட்டத்தில் போட்டியிட வேண்டும் என்பது பல்வேறு அமைப்புகளின் கோரிக்கை. சசிகலா அரசியலுக்கு வந்துள்ளதை வரவேற்கிறேன். கட்சி மாறுவதை எதிர்க்கிறோம். 30 வருடம் ஓபிஎஸ்காக உழைத்த அதிமுக தொண்டர்களின் உழைப்பு வீண். திமுகவில் சேர்வதற்கு பதிலாக ஓபிஎஸ் சும்மா இருந்திருக்கலாம். திமுகவில் சேர்வதற்கு பதிலாக எந்த கட்சியிலும் சேராமல் ஓபிஎஸ் தியாகம் செய்திருக்கலாம் என கூறினார். சசிகலா அம்மையார் மட்டுமல்ல, யார் அரசியலுக்கு வருகை தந்தாலும் அவர்களை இந்து மக்கள் கட்சி முழு மனதுடன் வரவேற்கிறது. இந்த கட்சி மாறும் அரசியலை, திடீர்னு கொள்கை மாறும் அரசியலை இந்து மக்கள் கட்சி வெறுக்கிறது. நீங்க ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு வரீங்க, வரவேற்கிறோம். உங்களுடைய பணிகள் மக்களுக்காக இருக்கட்டும், இந்த நாட்டில் நல்லது நடக்கிறதுக்காக இருக்கட்டும், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். புதிதாக கட்சி துவங்கி இருக்கிறார்கள், வாழ்த்துக்கள். ஆனா அந்த கட்சி மாறும் அரசியல், இவ்வளவு நாடு நீங்க அதிமுக தொண்டர்களுடைய உழைப்புல நீங்க மந்திரியா இருந்துட்டு நீங்க எல்லாம் பண்ணிட்டு எப்படி மனசு வருதுன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு தியாகம் பண்ணலாம் இல்லையா? ஓபிஎஸ் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட, விசுவாசம் இல்ல உள்ளவர்கள்கிட்ட தியாகத்தை தான் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய தொண்டர்கள் தியாக தலைவிங்கிறோம், புரியுதுங்களா? அதனால தியாகத்தை தான் எதிர்பார்க்கிறார்களே ஒழிய இது போய் நீங்க திமுக சேர்ந்து எப்படிங்க ஒத்துக்குவாங்க தொண்டர்கள்? திமுகவை எதிர்த்து தான் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி என்று கருணாநிதி அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அடையாளம் காட்டித்தான் நீங்க எல்லாம் அதை பேசிட்டா வந்தீங்க.